எப்படி பாக்குறீங்க சார் இந்த தாவேகாவுடைய ஒட்டுமொத்தமான அரசு செயல்பாடு? எந்த அனுபவமும் இல்லாம, அரசியல் ஞானமும் இல்லாம சினிமாவிலிருந்து நேரா வந்திருக்காரு. அவர் மீது இந்த பதவி திணிக்கப்பட்டிருக்கு. அந்த சீஃப் மினிஸ்டருக்கான அந்த தகுதிகளையும் அவர் வளர்த்துக்கவும் இல்லை, அதை பத்தி அவருக்கு அந்த அறிவும் இல்லை. லாக்அப் டெத்தே நடக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொன்னவர் இவர் ஆட்சியில 19 இடத்துல காயம். அவருக்கு குடும்பம் கதறது. ஒரு முதலமைச்சரா ஒரு அறிக்கை கூட வெளியிடல இது வரைக்கும். எப்படி புரிஞ்சுக்கிறது இதெல்லாம்? அமித்ஷா சொன்ன பிறகு தான், அவர் எழுதி கொடுத்த பிறகு தான் பிடிப்பேன். சுதந்திர போராட்டத்தில் என்ன சொன்னாங்க? அந்த காலத்துல வெள்ளையர்களை வெளியே அனுப்பிவிட்டால் நாட்டில் தேனும் பாலும் பெருகி ஓடும். வெள்ளையர்கள் வெளியே போன கேட்டாங்க திராவிட இயக்கத்துக்காரங்க, தேனும் பாலும் எங்கேயா பெருகி ஓடுது அப்படின்னு கேட்டாங்க. அந்த நேரத்துல சொல்லி மக்களை கவர்றதுக்கு பல கவர்ச்சி விவகாரங்கள் நம்ம சொல்லுவோம். இவர் தானே சார் சொன்னார், லஞ்சம் வாங்க மாட்டோம், வாங்க விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னாரு. இப்ப இவர் ஆட்சியிலேயே இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படி சொல்லிட்டு உடனே தன்னை வச்சு படம் எடுத்த ஆளுக்கு பதவி கொடுத்தாரு. அப்படி யாராவது வாங்கினாங்கன்னா என் பேரை சொல்லுங்க அப்படின்லாம் பெரிய வீர வசனங்கள் மேடையில பேசினவர் முதல்வர். தாவேகாவுடைய நிர்வாகி, அவர் ஒன்றிய தலைவர் வேற இருக்கிறாரு. ஜிபிஎல் லஞ்சம் வாங்குறாங்கன்னா அந்த அளவுக்கு பயம் இல்லாத ஒரு ஆட்சியா இருந்தா தானே வாங்க முடியும். அவர் என்ன சொன்னாருங்கிறத கவனிக்கல. நீங்க லஞ்சம் வாங்குறதா இருந்தா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னார். எவ்வளவு வாங்கி தெரிஞ்சு பங்கு கேட்பாரு. என்கிட்ட சொல்லுங்க, கைது பண்ணுவேன். அடுத்த லைன் வரலையும் மதுவையும் லஞ்சத்தையும் அரசியல்ல ஊழலையும் ஒருத்த ஒழிச்சு கட்டுவேன்னு சொல்லி வந்தான்னா அவன் பேசுறது பூரா போய் நடக்கவே நடக்காது. அரசியலுக்கு வரதே சம்பாதிக்கிறதுக்கு தான். இன்னைக்கு அரசியலுங்கிறது பிசினஸ். அந்த ஆட்சி இப்படி தான் இருக்கும். பழனியில கோயில் நிலம் ஏதோ முறைகேடா பத்திரப்பதிவு செய்ததுன்னு ஒரு பிரச்சனை. கோயில் நிலத்தை பத்தி சொல்றீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாம் எப்படி தெரியாம எடுக்கிறதுங்கிறதெல்லாம் கத்துக்குவோம். திருட்டத்தை எடுக்க முடியாது, தெரியாம எப்படி வாங்குறதுங்கிறது தான் கொஞ்ச நாள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களா சார்? இப்படி பதில் சொல்லாம ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியுமா? அப்படிதானா ஒரு போக்கா? அவர் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேங்கிறாருங்க. அவராகட்டும் மோடி ஆகட்டும் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேங்கிறாங்க. அறியாத சிறுவனை அரியணையில் உட்கார வச்சுட்டாங்க. அவரு என்ன நடந்து எது நடந்துச்சு கூட தெரியாம உட்காந்துட்டு இருக்காரு. இதுக்கு மேல பேசினாங்க அதை கேஸ் போட்டுருவாங்க. அவங்க இன்னும் எல்லாத்தையும் உள்ள தள்ளுறாங்க. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய தாவேகா அரசு ஆட்சி அமைத்து 70 நாட்களுக்கு மேலே ஆகிவிட்டது. நிறையா பிரச்சனைகள் சொல்கிறாங்க சார். இந்த லாக்அப் டெத் ரீசெண்டில் பெரிய இஷ்யூவாக இருக்குது. அப்புறம் ஒரு தாவேகா ஊராட்சி மன்ற தலைவர், அவர் ஒரு லஞ்சம் வாங்கினதா ஒரு குற்றச்சாட்டு, கட்சியிலேருந்து நீக்கியிருக்கிறாங்க, அவரை கைதும் பண்ணியிருக்கிறாங்க. பழனியில் கோயில் நிலம் ஏதோ முறைகேடா பத்திரப்பதிவு செய்ததுன்னு ஒரு பிரச்சனை. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த தாவேகாவுடைய ஒட்டுமொத்தமான அரசு செயல்பாடு? எந்த அனுபவமும் இல்லாமல், அரசியல் ஞானமும் இல்லாமல் சினிமாவிலேருந்து நேராக வந்திருக்காரு. அவர் மீது இந்த பதவி திணிக்கப்பட்டிருக்கு. உண்மையை சொல்லப்போனால் அதுதான். திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு அமித்ஷா முடிவு எடுத்த போது ரஜினிகாந்தை ட்ரை பண்ணாங்க, விஜயகாந்தை ட்ரை பண்ணாங்க, யாரும் செட் ஆகலை. இவர் மாட்டினார், விஜய் மாட்டினார், மாட்டி மிரட்டினாங்க, வந்துட்டார். வந்ததுக்கு பிறகு அவரே எதிர்பார்க்கல, தான் சீஃப் மினிஸ்டர் ஆகும்னு எதிர்பார்க்கல. அந்த சீஃப் மினிஸ்டருக்கான அந்த தகுதிகளையும் அவர் வளர்த்துக்கவும் இல்லை, அதை பற்றி அவருக்கு அந்த அறிவும் இல்லை. அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்தது இன்னைக்கு வரையிலும் அவர் ஏதாவது ஒரு அறிவுபூர்வமாகவோ ஒரு சிந்திக்கிற மாதிரியோ அவர் பேசுனதா வரலாறே கிடையாது. வேடிக்கையும் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாய்த்தான் அவர் இருந்திருக்கார். அப்படிப்பட்டவர்கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்காங்க. இது அமித்ஷாவும் ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையர் 2 பேரும் சேர்ந்து அவரை கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. தேர்தல் எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சு வந்தாருங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். இது திணிக்கப்பட்ட தலைவர் தான் இவர். அதனால் ரெண்டாவது, இன்னைக்கு மீடியாவெல்லாம் வளர்ந்துருக்கு. ஒரு சின்ன ஒரு அசைவு கூட பெருசாக மிகைப்படுத்தி காட்டப்படுது. ஒரு சென்னை மேயர்னுடைய முந்தாடி கொஞ்சம் லேசாக விலகி இருந்தது, அதை ஃபோட்டோ போட்டு ஆபாசமாக நிற்கிறா பாருன்னு ஒரு பதிவு போட்டாங்க. ஆக ஒவ்வொரு அசைவும் இன்றைக்கி மீடியாக்கள் பார்க்குது, அதை மிகைப்படுத்துது. பிடிச்சிருந்தாக்கா அவங்கள தூக்கி வைக்கிறதும், பிடிக்கலைன்னா அவங்கள கேவலப்படுத்துறது எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் அந்த மாதிரியான சூழ்நிலையில் சின்ன சின்ன விஷயங்கள் இது என்னைக்கு எந்த ஆட்சியில் இதெல்லாம் நடக்கலை சொல்லுங்க பார்க்கலாம். கோயில் நிலத்தை பற்றி சொல்கிறீங்க. திருப்பதி கோயிலுடைய நகைகள்லாம்
கிருஷ்ணதேவராயன் செஞ்சு கொடுத்தது. ஆங்கிலேயர் காலத்தில் அந்த அதிகாரி ஒருத்தர் வந்து கணக்கு போட்டு $8200 மில்லியன் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது திருப்பதி கோயிலில். யாருடைய ஆட்சி? அவங்களுடைய ஆட்சி தான். யார் அடிச்சிட்டு போனான்னாக்கா அந்த அர்ச்சகர்கள் அடிச்சுட்டு போயிட்டாருங்க. இவ்வளோ பேசுறீங்க. சிதம்பரம் கோயிலில் வர்ற காசு யாருக்கு போகுது? தில்லைவாழந்தனர்னு சொல்லி ஒரு 500 பேர் இருக்காங்க. இந்த 500 பேரும் அந்த அத்தனை படத்தை அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. பக்தர்கள் உண்டியலில் போடுற காசு இவங்களுக்கு சொந்தத்துக்கு போகுது. யார் கேட்குறது? இப்போ இங்கே பாச்சாத்தி இது இப்போ கபாலி கோயில் இருக்குது. கபாலி கோயிலை சுற்றி கடைகள் இருக்குது. அந்த கடைகள் எல்லாம் வருமானம், அந்த வருமானம் எங்கே யாருக்கு போகுது? என்ன ஆகுது? தனிப்பட்டவர்களை விற்றுப்பட்டு தான் சொல்கிறாங்க. அது என்ன ஒரு இதுனாக்கா பார்சாதி கோயில் இருக்குது இல்லையா, அந்த தப்பை கொடுத்த ஒரு ஆள் ஆக்கிரமிச்சுட்டான். அப்போ வைஜெயந்தி மாலா வந்து தென்சென்னை எம்பியாக இருந்தாங்க. அந்தம்மா தான் ஐயங்கார் இல்லையா, ஆழ்வார். அதனால் ஏதோ போராடி கீராடி அந்த இதை மீட்டு எடுத்தாங்க. அது மாதிரி கோயில் நிலங்கள் வந்து கொண்டடிக்கிறதுங்கிறது சர்வசாதாரணமாக எப்போவுமே நடக்கிறது. அந்த காலத்துலேயும் சொல்லியிருக்காங்க, சிவன் சொத்து கொலநாசம் அப்படிம்பாங்க. அது இதெல்லாம் எப்போவுமே உண்டு. நீங்கள் அதாவது இன்றைக்கி இந்த மீடியாக்கள் ரொம்ப அதிகமாகிட்டதுனால ஒவ்வொரு நொடிக்கும் இப்போ ஒரு நியூஸ் பார்க்கணுன்னாக்கா நம்ம வந்து சேனலில் இருந்த காலத்தில் 8 மணிக்கு நியூஸ் வரோடு வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது ஒன்றும் என்ன நடந்தது தெரியாது. ரேடியோவில் வேணால் அதான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி அப்படி இல்லை. இப்போ நடக்கிறது இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி உடனே பதிவு பண்ணிடுறீங்க. அந்த அளவுக்கு மீடியா வளர்ந்துருக்கிற சூழ்நிலையில் இது போன்ற தவறுகள்லாம் மிகப்படுத்தி காட்டப்படுகிறது. இதை இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாம் எப்படி தெரியாமல் எடுக்கிறதுங்கிறதெல்லாம் கற்றுக்குவாங்க. திருட்டை தடுக்க முடியாது, ஊழலை நிறுத்த முடியாது, லஞ்சம் வாங்கிறத நிறுத்த முடியாது, தெரியாமல் எப்படி வாங்குறதுங்கிறது தான். அதை அவங்க கற்றுக்குவாங்க. கொஞ்ச நாள் ஆகும். கொஞ்ச நாள் அதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இவர் தானே சார் சொன்னார், லஞ்சம் வாங்க மாட்டோம், வாங்க விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னாரு. இப்போ இவர் ஆட்சியிலேயே இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படி சொல்லிட்டு உடனே தன்னை வச்சு படம் எடுத்த ஆளுக்கு பதவி கொடுத்தாரு. எழுதி கொடுத்ததை படிக்கிறாருங்க. அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு படித்தாரா என்னன்னு யாருக்கு தெரியும்? எழுதி கொடுத்தா அப்படியே படிச்சுட்டாரு. லஞ்சம் கமல் கட்சி ஆரம்பித்த போது இதே தான் சொன்னார். லஞ்சம் ஊழலெல்லாம் ஒழித்து கட்டுவேன், என் கட்சிக்காரர்கள் நேர்மையாக நடப்பார்கள்னாரு. அப்போ ஒரு சேட்டலைட் சேனலில் பேசும்போது என்னை கேட்டாங்க, கமல் இப்படி சொல்லியிருக்காரு, கட்சியில் ஒரு பயம் வந்து சேர மாட்டான்னு. அரசியலுக்கு வரதே சம்பாதிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி. அது ஒரு காலம் இருந்தது. அரசியலுங்கிறது சேவைங்கிறது. இன்றைக்கி அரசியலுங்கிறது பிஸ்னஸ். இவ்வளோ முதல் போட்டோம்னா இவ்வளோ எடுக்கலாம். 5 வருஷத்தில் ஆட்சி இருந்ததுன்னா 1 கோடி ரூபா விட்டோம்னா ஒரு 10 கோடி ரூபா சம்பாதிக்கலாங்கிற எண்ணத்தில் தான் இவ்வளோ பேரும் வர்றாங்க. யாராவது அதில் இருக்கவங்க யாராவது மக்களுக்கு ஏதாவது சேவை செஞ்சுருக்காங்களா பார்த்தீங்களா? கரூரில் ஒரு 100 பேர் இறந்து போனாங்களே, 40 பேர் இறந்து போனாங்களே. பொறுப்புள்ள கட்சியாக இருந்தால் நடந்திருக்குமா? யார் மேலேயோ குறை சொல்லிகிட்டு இருக்காரு. உன் கட்சியினுடைய நிர்வாகிகள் என்ன பண்ணாங்க? எடுத்து கொடுத்த படிக்கிறார். அவருக்கும் ஒன்றும் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருடைய ஆட்சியை பற்றி விமர்சிக்கிறதுலாம் அர்த்தம் இல்லை. அந்த ஆட்சி இப்படி தான் இருக்கும். இது நம் மீது திணிக்கப்பட்டது. அமித்ஷாவாலும் ஞானேஷ்குமாராலும் நம் மீது திணிக்கப்பட்ட ஆட்சி. அதில் நம்ம குறை காட்டுறதுல அர்த்தம் இல்லை. இதில் இப்போது தேர்தலுக்கு முன்னாடி கடந்த ஆட்சியில் ஒரு லாக்அப் மரணம், அது பெரிய அளவில் பேசப்பட்டது. இவர் வந்து போய் நேரடியாக பார்த்தாரு, உதவி செய்தார். சென்னை திரும்ப வந்து அவர் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டமெல்லாம் நடத்தினார். இனிமேல் லாக்அப் டெத்தே நடக்கக்கூடாது அப்படின்னலாம் சொன்னவர். இவர் ஆட்சியில் 19 இடத்துல காயம் அவருக்கு. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவருக்கு கை எந்த இடத்துல அவருக்கு குறைபாடு இருக்குதோ அந்த இடத்துல கையை 3 இடத்துல உடைச்சிருக்கிறாங்க. குடும்பம் கதறுது. ஒரு முதலமைச்சராக ஒரு அறிக்கை கூட வெளியிடலை. இது வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு அறிக்கை வெளியிடலை. எப்படி புரிஞ்சுக்கிறது இதெல்லாம்? இது இன்னும் சொல்லலை. அமித்ஷா சொன்னப்பறம் தான், அவர் எழுதி கொடுத்தப்பறம் தான் படிப்பார். அவருக்கு என்ன தெரியும்? இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவருக்கும் என்னாட்டமே செய்தியாக தான் இருக்கும். அவருக்கு எதாவது நாட்டு நடப்பு தெரியுதா என்னங்கிறதே நமக்கு தெரியலையே. டெல்லிக்கு போகிறாரு, 3 தடவை போனார். 3 தடவை அமித்ஷாவை பார்க்க முடியலையே அவரால். ஸோ அமித்ஷா இவர் வந்து சட்டம் பண்ணுறதில்லை. திராவிட இயக்கங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி 2 திராவிட இயக்கத்தையும் தோக்கடிச்சிட்டாரு. அதில் அவர் வெற்றி அடைஞ்சிட்டார்.
விளைவு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கட்சிக்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம். இது வந்து எல்லாரும் சொல்கிறது தான். நம்ம நான் வெள்ளைக்காரமாக இருந்தபோது சுதந்திர போராட்டத்தில் என்ன சொன்னாங்க, அந்த காலத்தில் வெள்ளையர்களை வெளியே அனுப்பிவிட்டால் நாட்டில் தேனும் பாலும் பெருகி ஓடும்னாங்க. அதுதான் அவன் சொன்னது. வெள்ளையர்கள் வெளியே போனவுட கேட்டாங்க திராவிட இயக்கத்துக்காரங்க, தேனும் பாலும் எங்கேயா பெருகி ஓடுது அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் அந்த நேரத்தில் வந்து சொல்லி மக்களை கவர்றதுக்கு பல கவர்ச்சி விவகாரங்கள் நம்ம சொல்லுவோம். என்ன கேட்டால் ஸ்டாலின் செஞ்ச பல நல்ல திட்டங்களை கெடுக்காமல் இருந்தால் போதுங்கிறது தான் இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்குறது. அதையே கெடுத்துருவாங்க போட்டுருக்குது. பெண்களுக்கு பணம் போகிறதில்லைன்றாங்க. நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேன். அந்த பெண்கள்லாம் சொல்கிறாங்க அந்த 1000 ரூபாயெல்லாம் போயிடுச்சு சார் அப்படின்றாங்க. கிளீனாக சொல்கிறாங்க 1000 ரூபா மாதம் கொடுத்துக்கிட்டு எல்லாம் நிறுத்திவிட்டாங்களா? என்ன பண்ண முடியும்? பட் இதெல்லாம் வந்து என்ன என்னுடைய இதை கேட்டிங்கன்னாக்கா, இலவசங்களுக்கு மக்களை இது பண்ணாதீங்க, பழக்கப்படுத்தாதீங்க. இந்தியாவிலேயே இலவசங்களுக்கு அலைகிற ஒரு மாநிலம் இருக்குதுன்னா அது தமிழ்நாடு ஒன்று தான். வேறு எங்கேயுமே இது கிடையாது. இப்போ சத்துணவு போடுறீங்க, அது ஒரு நல்ல திட்டமாக இருந்தால் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலமும் அதை கடைப்பிடிச்சிருக்கும். இல்லை, தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயாவது சத்துணவு போடுறாங்களா பார்த்தீங்களா? கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? மற்ற நம்ம தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் நல்லா படி வேலை கிடைக்கும். என்றைக்குமே தான் பொண்ணையை பார்த்து கொஞ்சம் ஒழுங்காக இது பண்ணிட்டாக்கா ஒரு பெரிய தொழிலதிபராகி வேலை கொடுக்குற மாதிரி வரணுன்ட்டான்னு நம்ம சொல்கிறதே கிடையாது. நல்லா படி வேலை கிடைக்கும், எவங்கிட்ட அடிமையாக இருப்பேன். இது நான் 1000 தடவையாக சொல்கிறேன். என்னுடைய மகன் அவன் வகுப்பு தோழர்கள்லாம் அங்கே குஜராத்தை சேர்ந்தவர்கள் 4 பேர் இருந்தாங்க. +2 முடித்தாங்க. முடித்த உடனே என் பையனை வந்து மேற்படிப்பு அதாவது கிராஜுவேட் படிக்கிறதுக்காக பிகாம் சேர்த்துறதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த குஜராத்தி மாணவனுடைய அப்பா வந்தார், என் ஃப்ரெண்டு. என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னாரு. பையனை வந்து பிகாமில் போகல, அவன் தான் +2 முடிச்சுட்டான், அவனுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சு இன்னும் என்னத்துக்கிட்ட படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி ஏன்னா ஒரு டிகிரியாவது வேணாமான்னு. டிகிரி வச்சுட்டு என்ன பண்ண போகிறான்? ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிட்டா அப்படின்னு. அப்படி அவனுடைய பையனை ஒரு கண்ணாடி கடையை வச்சான். அவன் 10 கண்ணாடி கடை வச்சுக்கிட்டு பெரிய முதலாளியாக உட்காந்துருக்கான். என் பையன் ஒரு இங்கே போய் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவங்களுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான். படிப்பு ஒரு துணையாக தான் வச்சுக்கிறாங்களே ஒழிய படிப்பையும் ஒரு காலாக யூஸ் பண்ணல, ஊன்றுகோலை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த மாதிரி இலவசங்களுக்கு நம்ம பழக்கி விட்டோம். இதெல்லாம் வந்து பல விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. இடஒதுக்கீடு அதே மாதிரி தான். ஏன்னா அவங்க அந்த மற்ற ஸ்டேட்டில் எல்லாம் இடஒதுக்கீடு கேட்குறதே இல்லை. இவ்வளோ படிச்சிருக்காங்க போதும், படிப்பை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. கம்யூனிகேஷனுக்கு தொடர்புக்கு மொழி இருந்தால் போதும், அவ்வளோதான் அவங்க படிக்க வைக்கிறாங்க. மருத்துவக் கல்லூரிகள்லாம் திறந்துருக்காங்க, இன்ஜினியரிங் காலேஜ் தான் திறந்துருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் தென்னாட்டிலையும் இருக்கிற அளவுக்கு அதுக்கு டிமாண்டு மற்ற மாநிலங்களில் இல்லை. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது கல்விக்கு ஒரு அளவு தான் ஊன்றுகோலாக பயன்படுத்தலாமே ஒழிய அதே கால உறுப்பாக வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டுருக்க முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம சொல்லணும். அதனால் இப்போ இந்த ஆட்சியை பற்றி நம்ம விமர்சிக்கிறதுலாம் அர்த்தமே இல்லை. அறியாத சிறுவனை வந்து அரியணையில் உட்கார வச்சுட்டாங்க. அவர் என்ன நடக்குது எது நடக்குது சுற்றி என்ன நடக்குது கூட தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காரு. இதுக்கு மேலே பேசினாங்க அதை கேஸ் போட்டுருவாங்க அவங்க. என்ன எல்லாத்தையும் உள்ளே தள்ளுறாங்க. லாக்அப் டெத்துங்கிறது வந்து காலாகாலம் நடக்கிறது தான். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், காமராஜர் ஆட்சி காலம், அரிசி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் அரிசி பஞ்சம் தான். அவங்க ஆட்சி காலத்தில் ரேஷன் கடையில் அரிசி ஸ்டாக் இல்லைன்னு போடு கண்ணால் பார்த்தது. பக்கத்துலேயே அவங்க அந்த ரேஷன் கடைக்கு பக்கத்துலேயே பிளாட்ஃபார்மில் அரிசியை கொட்டி விற்றுக்கிட்டு இருக்கான். அதான் அன்றைக்கி வந்து மெயிலுங்கிற ஒரு தினசரி பத்திரிக்கையில் ஃபோட்டோ போட்டாங்க. அரிசி இருக்குது, அதிகாரிகள் அயோக்கியத்தனம் பண்ணுறான் அப்படின்னு. அன்றைக்கி இருந்த ஆட்சியாளர் அதை பற்றி கவலைப்பட்டுக்கவே இல்லை. அப்போ தான் அண்ணா அழகான ஒரு இது அடித்தார், ரூபாய்க்கு 3 படி அரிசின்னார். அப்படியே ஓட்டு விழுந்து 67 ஆட்சிக்கு வந்துட்டார். 3 படி போட முடியாதுன்னு அத்தனை பேரும் சொன்னாங்க. முடியவே முடியாது,
பொருளாதார ரீதியாக கஷ்டம் அப்படின்னாங்க. உடனே என்ன பண்ணார், ஒரு படி போட்டார். அதுக்கு உடனே அண்ணா தான் பேசுறதுக்கு கேட்கணுமா, 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்ட்டார். ஆனால் மக்கள் அதையே ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அது கூட கிடைக்காம நம்ம தடுப்போம். அதனால் மக்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறது வந்து அதிகாரிகள் கை காட்டினாலுடைய அதிகார வர்க்கத்தை அரசியல்வாதிகள் கட்டுப்படுத்துறது தான் ஜனநாயகம். இவங்க கட்சிக்கு அது தெரியலைன்னா எல்லாம் சினிமாவில் டிக்கெட் விற்றுக்கிட்டு இருந்தோம், அவன் லாட்ரி டிக்கெட் விற்றவன் இவனை எல்லாம் கூப்பிட்டு மந்திரியாக உட்கார வச்சுக்கிட்டான். அவனுக்கு என்ன தெரியும்? இப்படி தான் இருக்கும். இதில் இவர் சொன்னது என்னன்னா, தூய ஆட்சி, என் ஆட்சியில் யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க, வெளிப்படையான ஆட்சி அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகும்? இதில் வேற லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. அப்படி யாராவது வாங்கினாங்கன்னா என் பேரை சொல்லுங்க அப்படின்னுலாம் பெரிய வீர வசனங்கள் மேடையில் பேசினவர் முதல்வர். ஆனால் ஜிபேல லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு சார். அவர் தாவேக்காவுடைய நிர்வாகி, அவர் ஒன்றிய தலைவர் வேற இருக்கிறாரு. ஜிபேல லஞ்சம் வாங்குறாங்கன்னா அந்த அளவுக்கு பயம் இல்லாத ஒரு ஆட்சியாக இருந்தால் தானே வாங்க முடியும். அவர் என்ன சொன்னாருங்கிறத கவனிக்கல நீங்கள். லஞ்சம் வாங்குறதா இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னார். எவ்வளோ வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சு பங்கு கேட்பாரோ என்னவோ தெரியல. என்கிட்ட சொல்லுங்க, கைது பண்ணுவேன்னு அடுத்த லைன் வரலையே, என்கிட்ட சொல்லுங்கன்னு தான் சொன்னார். நான் தான் சொல்கிறேங்க, மதுவையும் லஞ்சத்தையும் அரசியலில் ஊழலையும் ஒருத்தன் ஒழிச்சு கட்டுவேன்னு சொல்லி வந்தான்னா அவன் பேசுறது பூரா போய் நடக்கவே நடக்காது. காலாகாலமாக இருக்கிறதுங்க. இன்னைக்கு நேரத்தான் நடக்குது. ஆனால் ஒரு நல்லது கூட இந்த ஆட்சியில் நடக்கலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? எல்லாரும் சொல்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் லஞ்சமெல்லாம் குறைஞ்சிருக்குது, ஊழல் குறைஞ்சிருக்குது, காசு வாங்குறது இல்லை, கடையெல்லாம் கரெக்ட் டைமுக்கு ஓப்பன் பண்ணி கரெக்ட் டைமுக்கு மூடுறாங்க, அப்படி நல்லா ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்களா? அந்த மாதிரி நீங்கள் எந்த நல்லதுமே இந்த ஆட்சியில் இல்லையா? இதெல்லாம் நல்லதுன்னு எடுத்துக்கிட்டாக்கா, நீங்கள் தினம் மூச்சு விட்றீங்களே, நல்லது இல்லையான்னு கேப்பீங்க போட்டிருக்கு. கடை திறக்கிறதுங்கிறது திறந்தாகணுங்க, அவன் பொழப்புக்கு நடத்தி தான் ஆகணும். அதுக்கு அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் சொல்கிறது மதுபான கடை. மதுபான கடையெல்லாம் நீங்கள் மூட முடியாது. எம்ஜிஆர் ஸ்ட்ரிக்டாக மது விலக்கை கொண்டார். ஆட்சிக்கு வந்த உடனே எந்த அளவுக்கு போச்சுன்னா, மற்ற மாநிலங்கள்லேருந்து சென்னைக்கு வருது இல்லையா ட்ரெயின் எல்லாம், அந்த ட்ரெயின் எல்லாம் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளார வந்த உடனே ட்ரெயினுக்குள்ளார ரெய்டு பண்ணி லிக்கர் இருந்தால் பிடிச்சாங்க. அந்த அளவுக்கு தீவிரமாக இருந்தது. என்ன ஆச்சு, எலெக்ஷனில் தோத்தப்பட்ட உடனே மது விலக்கை ரத்து பண்ணிட்டார். அந்த மது விலக்கு தீவிரமாக இருந்தபோது எங்கள் அண்ணன் மந்திரி எங்கள் வீட்டுக்கு 3 பக்கமும் ரோடு, இப்படி ஒரு ரோடு, இப்படி ஒரு ரோடு, நடுமித்திர வீடு, மெயின் ரோடு. இப்படி இந்த பக்கத்து ரோட்டில் ஒரு சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே ஒரு 10 பேர் நிற்பாங்க. எங்கள் அண்ணன் ஒரு 2-3 நாள் பார்த்துட்டு ஒரு நாள் கேட்டார், யாரா எப்போ பார்த்தாலும் இந்த காம்பவுண்டுக்கிட்ட ஒரு 4-5 பேர் நின்றுக்கிட்டு இருக்கானுங்க, யாருங்க? சாராயம் வைக்கிறவனுங்க. என்னது அப்படின்னாரு. நீ மேலே இருந்து பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னா. என்னடா நடக்குது? 6 மணிக்கு போலீஸ்காரங்க வருவாங்க, இவங்க வசூல் பண்ணி வச்சு காசை வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு கேட்டார். அவங்க அத்தனை பேரும் ஃபோர்ஸ் ரெஜிஸ்டர் பட்டப்பாக்கத்தில் மீன் பிடிக்கிறவங்க. ஐயா, எங்களை மீன் பிடிக்க விடாமல் சாராயங்காய்ச்சல் போலீஸ் மிரட்டுறாங்க. இப்போ நாங்கள் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை போய் அப்படியே எம்ஜிஆர்கிட்ட சொன்னார். நீங்கள் மது விலக்கை தீவிரமாக கொண்டு வந்தனுடைய விளைவு, மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவனை சாராயம் காய்ச்சி வச்சு விட்டாரு, கள்ளச்சாராயம். நீங்கள் மது விலக்கை தீவிரமாக கொண்டு வந்தீங்கன்னா கள்ளச்சாராயம் ஜாஸ்தியாகும். உங்களுக்கு வருமானமும் போது மதுவையும் நீங்கள் நிறுத்த முடியாது. அடுத்த கேள்வி, மறுபடியும் இதே கேள்வி, இன்னொரு கேள்வி கேட்குறேன். தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயாவது மது விலக்கு கொண்டு வந்து போராட்டம் நடந்தா பார்த்தீங்களா? விழுப்புரத்தில் போராட்டம் நடத்துவான், பாண்டிச்சேரியில் குடிச்சுவிட்டு இங்கே விழுப்புரத்தில் கடையை மூடும்பான், திருப்பதியில் குடிச்சுவிட்டு திருத்தணியில் கடையை மூடும்பான், பாலக்காட்டில் குடிச்சுவிட்டு கோயம்புத்தூரில் கடையை மூடும்பான். இது தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயாவது மது விலக்கு கொண்டு வந்து போராட்டம் நடக்குதா பார்த்தீங்களா? எல்லாரும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால தான் கலைஞர் அந்த காலத்தில் சொன்னாருக்கா, மது விலக்கை ரத்து எடுத்துட்டு கடைகள்லாம் திறந்து விட்ட போது 71ஆம் வருஷம் திறந்து விட்ட போது கேட்டாங்க, ராஜாஜியால் கொண்டு வரப்பட்டதை நீங்கள் எப்படி நிறுத்தலாம் அப்படின்னு. அப்போ என்ன சொன்னார்? எரிகிற நெருப்பு வளையத்தின் மத்தியில் எரியாத கற்பூரமாக எத்தனை நாள் இருப்பதுன்னார்.
நான் கற்பூரம் மாதிரி இருக்கிறேன், என்னை சுற்றி நெருப்பு பற்றிக்கிட்டு இருக்கு. எத்தனை நாள் இந்த கற்பூரம் எரியா போகும்? ஆந்திராவில் விற்கிறான், பாண்டிச்சேரியில் விற்கிறான், கேரளாவில் விற்கிறான், கர்நாடகாவில் விற்கிறான். ஏன் நான் மாத்திரம் விற்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வருமானம் போகுது. அதே மாதிரி தான் அவர் ஒரு பெரிய சீரியஸாக ஒரு வேலை பண்ணார், குதிரை பந்தயத்தை ஒழிச்சார். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் ஆந்திரா பார்டரில் ஒரு ரேஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே நம்ம கவர்மெண்ட் காசு பூரா அங்கே போச்சு. இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கவே முடியாது. இதெல்லாம் யோக்கியமாக இருன்னு சொல்லலாமே ஒழிய யோக்கியமாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியாது உங்களுக்கு. எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களா சார்? இப்படி பதில் சொல்லாமல் ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியுமா? அப்படிதானா ஒரு போக்கா? இது வரைக்கும் நான் எதுக்குமே பதில் சொல்லல, நீயும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு அவர் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேங்கிறாருங்க. அவராகட்டும் மோடி ஆகட்டும் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேங்கிறாங்களே. எழுதி கொடுத்ததை படிக்கிறதுனால வர்ற இது சுயமாக சிந்திக்கிற சக்தி இல்லாததுனால வர்ற இது. நான் தான் சொல்கிறேனே, அவர் மீது இந்த பதவி திணிக்கப்பட்டு விட்டது. அவருக்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, முழிக்கிறாரு. அதனால தான் கொத்து பரோட்டா வீச்சு பரோட்டான்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. கசாப் கடைக்கார பயிர் பேசுறதுக்கு காரணம் தான். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம திஸ் இஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.